விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர நீ நான் காதல் சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. சீரியல் முடிவுக்கு வர என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விஜய் டிவில மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று டெலிகாஸ்ட் ஆயிட்டு வர சீரியல்ல ஒண்ணுதான் நீ நான் காதல் சீரியல். இந்த சீரியலுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அதிகப்படியான ரசிகர்கள் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீரியலோட கதை தான். சீரியல்ல அக்கா தங்கச்சி பாசம், அண்ணன் தம்பி பாசம், கணவன் மனைவி பாசம் இப்படி ரொம்பவே சென்டிமெண்டா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா டாம் அண்ட் ஜெரி கப்பலான அபிராகவ் ஜோடிக்கு பல லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. இதுவரையும் வெறும் 360 எபிசோட்க்கு மேல கடந்த இந்த சீரியல் இன்னும் கொஞ்ச நாட்களோட முடிவுக்கு வரப்போகுது. இதனால இப்போ இந்த சீரியலோட அபிராகவ் ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். இந்த நீ நான் காதல் சீரியல் முடிவுக்கு வர முக்கியமான காரணம்னா சீரியலுக்கு ஆரம்பத்துல இருந்த வரவேற்பு நடுவுல கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்து ரேட்டிங்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ ரொம்பவே சுமாரான ரேட்டிங்ஸா தான் இந்த சீரியலுக்கு கிடைச்சிட்டு வருது. இதனால இந்த சீரியல்ல அடிக்கடி டைம் ஸ்லாட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் கூட நல்ல ரேட்டிங்ஸ் வராததுனால முடிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கதையை சேஞ்ச் பண்ணாலும் எந்த டிஆர்பிலையும் முன்னேற்றம் இல்லையா. அதனால இப்போ இந்த சீரியல்ல முடிவுக்கு கொண்டு வரதா முடிவு பண்ணிருக்காங்க. இந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா முத்தழகு சோபனா நடிக்கிற பூங்காற்று திரும்புமா அப்படிங்கிற சீரியலை ஒளிபரப்பு பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நீ நான் காதல் சீரியல் முடிவுக்கு வர போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.